தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் ஆலையை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். சென்னை உலக முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு மின்சார கார் உற்பத்தி நிறுவனங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து உலகிலேயே நம்பர் 1 நிறுவனமான வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலை 16,000 கோடி ரூபாய் செலவில் தூத்துக்குடியில இந்த கார் தொழிற்சாலையை நிறுவுவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் தொகுதிக்கு உட்பட்ட சில்லாநத்தம் பகுதியில் 408 ஏக்கர் பரப்பளவில் வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலை அமைப்பதற்கு முதற்கட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1,119 கோடி ரூபாய் செலவுல 114 ஏக்கர் பரப்பளவுல இந்த கார் தொழிற்சாலை கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வந்தது. சுமார் 50,000க்கும் மேற்பட்ட கார்கள் தயாரிக்கும் கொள்ளளவு கொண்ட இந்த பணிமனையில் 2 பணிமனை, 2 குடோன்கள், கார் பரிசோதனை செய்யக்கூடிய பகுதி என பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் VF7, VF6 ஆகிய 2 வகையான கார்கள் உற்பத்தி செய்யப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த கார் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து வேகமாக நடந்து வந்த பணிகள் கடந்த மாதம் முடிவடைந்த நிலையில் முதற்கட்டமாக ஜூலை மாதம் ஆன்லைன் புக்கிங்கை இந்த கார் தொழிற்சாலை மூலம் இணையதளம் மூலம் துவங்கினார்கள். இந்த ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு இங்கு தயாரிக்கக்கூடிய கார்களை அனுப்புவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தூத்துக்குடி வஉசி துறைமுகம் மூலம் கொண்டு செல்வதற்கு வஉசி துறைமுகத்தில் தனியாக ஒரு பகுதியை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கார் தொழிற்சாலை மூலம் இந்த பகுதியை சுற்றி சுமார் 3,500க்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது. முதற்கட்டமாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு ஐடி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்த 350 மாணவர்களை தேர்வு செய்து நேர்முக தேர்வு செய்து 200 மாணவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த 200 மாணவர்களுக்கும் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்னும் பல்வேறு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கார் விற்பனையை தற்போது முதலமைச்சர் இப்போ ஆலையை துவங்கி வைத்து கார் விற்பனையையும் துவங்கி வைக்க இருக்கிறார். கார் விற்பனையை துவங்கி வைத்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக திருச்செந்தூர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் நடக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். இந்த மாநாட்டில் சுமார் 44 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல மாவட்ட தொழில் மையம் சார்பில் 18 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. திருநெல்வேலி கங்கை கொண்டான் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சிப்காட் பகுதியில் பெட்ரோல் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய எத்தனால் தயாரிக்கக்கூடிய ஆலையும் இங்க நிறுவப்பட இருக்கிறது. சுமார் 5 ஆலைகளை இன்று இந்த வின்ஃபாஸ்ட் கார் நிறுவனத்தை துவங்கி வைத்த பிறகு துவங்கி வைக்க இருக்கிறார் முதலமைச்சர். இது மட்டுமல்லாமல் 35,684 கோடிக்கான முதலீடுகளை இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் ஈர்க்க இருக்கிறார். இதன் மூலம் 53,445 வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது. 32,554 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இதில் கையெழுத்தாக இருக்கு முதலமைச்சருடைய இந்த பயணத்தில். அதில் எத்தனை நிறுவனங்கள் பங்கெடுக்க இருக்கு ஜெயக்குமார்? இதுல 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கு பெற இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 44 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் விளையக்கூடிய முருங்கைக்காய்களை வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வது மற்றும் விற்பனை செய்வது அனைத்து விவசாயிகளிடம் இருந்து வாங்கி விற்பனை செய்வது போன்ற உற்பத்தியாளர்களும் அங்கு கலந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான சிறு குறு தொழிலாளர்கள் மற்றும் இந்த இதுல கலந்துக்கிறாங்க. இது மூலம் 44 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதல்வர் முன்னிலையில் கையெழுத்தாக இருக்கிறது. இப்போ இந்த 44 நிறுவனங்கள் மூலமா எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? மொத்தமாக 53,445 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. சிறு குறு தொழில் மூலமாக சிறிய வியாபாரிகள் முதல் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் என சுமார் 53,000க்கும் மேற்பட்டவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியில் வேலையே இல்லை என்ற சூழ்நிலையை வேலை இல்லாதவர்களே இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஒரு ஒப்பந்தமாக இது இருக்கும் எனவும் பேசப்படுகிறது. ஜெயக்குமார், ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்ட நிறுவனங்களுடைய அந்த தொடக்க விழாவும் இன்றைய தினம் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்து அது பற்றிய கூடுதல் தகவல்கள்.
இந்த வின்பாஸ்ட் தொழிற்சாலையை நிறுவிய பிறகு இங்கிருந்தே வீடியோ கான்பரன்ஸ் மூலம் வந்து மேலும் 4 நிறுவனங்களை வந்து துவங்கி வைக்க இருக்கிறார். இதுல வந்து ஒரு நிறுவனம் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி கங்கைகொண்டான் சிப்காட் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் வந்து பெட்ரோல் தயாரிக்கக்கூடிய எத்தனால் தயாரிக்கக்கூடிய நிறுவனமும் வந்து அங்கு துவங்கி வைக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு 3 நிறுவனங்களையும் இன்று துவங்கி வைக்க இருக்கிறார். முதலமைச்சரோடு இந்த நிகழ்வுகள்ல வேறு யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க? முதலமைச்சர் நிகழ்வுல வந்து இப்ப தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சண்முகையா, மார்க்கண்டேயன் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வின்பாஸ்ட் தொழிற்சாலையில் உள்ள முக்கிய தலைவர்கள், அது மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் உள்ளிட்ட ஏராளமானோர் வந்து இந்த நிகழ்வுல வந்து கலந்திருக்காங்க. தற்போது வந்து வின்பாஸ்ட் உள்ள வரும்போதே கட்சி தொண்டர்கள் மற்றும் ஏராளமானோர் வந்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் கார் தொழிற்சாலைக்கு உள்ளே வரும்போது வின்பாஸ்ட் கார் நிறுவனம் சார்பில் வந்து முதல்வருக்கு வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தற்போது வந்து கார் தொழிற்சாலை உள்ளே வந்து கார் தொழிற்சாலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். இப்போ வின்பாஸ்ட் நிறுவனத்தினுடைய அந்த VF6, VF7 ஆகிய அந்த 2 வகையான கார்கள் அப்படின்றத விற்பனையை முதலமைச்சர் தொடங்கி வைச்சிருக்காரு. இந்த கார்களுடைய சிறப்பம்சம் என்ன, அதனுடைய விலை என்ன ஜெயக்குமார்? இந்த கார்கள் வந்து நவீன ரகமாகவே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. முற்றிலும் வந்து இப்ப 3 ஏர்பேக் கொண்டதாக வந்து இந்த கார் வந்து இருக்கிறது. முதலமைச்சர் திறந்து வைப்பதற்காக அணிவகுத்து நிற்கக்கூடிய கார்கள் வந்து பார்ப்பதற்கே வெளிநாட்டு வகை கார்கள் போன்று தரமானதாக இருக்கிறது. இந்த காரின் விலை வந்து சுமார் 45 முதல் 50 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. முழுமையான தகவல் அறிக்கை வந்து இன்னும் கார் நிறுவனம் சார்பில் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படவில்லை. தோராயமாக 40 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என வந்து கூறப்படுகிறது. இதில் வந்து பேட்டரி வந்து இங்கேயே தயாரிக்கக்கூடிய பேட்டரியை வந்து பொருத்தி இருப்பதால் வந்து மின்சார இதில் இயங்கக்கூடிய இந்த காரானது காலப்போக்கில் வந்து வண்டி ஓடும் போதே அதிலே சார்ஜ் ஏறக்கூடிய வகையில் வந்து தயார் செய்ய இருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம் ஜெயக்குமார், இணைப்பில் காத்திருங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வின்பாஸ்ட் நிறுவனத்தை தொடங்கி வைத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த VF6, VF7 ஆகிய கார்களினுடைய விற்பனையையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தூத்துக்குடியில் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்பாஸ்ட் நிறுவனமானது 16,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஆண்டுக்கு 1.5 லட்சம் உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க தமிழ்நாடு அரசோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது செய்திருந்தது. கடந்த ஆண்டு இதற்கான அந்த தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதற்கட்டமாக 1119.67 கோடி ரூபாய் செலவில் 114 ஏக்கரில் இந்த தொழிற்சாலை என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வினுடைய மேலும் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்கள். The person you are speaking with has put your call on hold. Please stay on. செய்தியாளர் கண்ணனை தொடர்பு கொள்ள மீண்டும் முயற்சிப்போம். அதற்கு முன்பாக அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வின்பாஸ்ட் ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மின்சார வாகனத்தில் அவர் அந்த ஆலையை சுற்றி பார்க்கிறார். என்ன மாதிரியான உற்பத்திகள் அங்கு செய்யப்படுகிறது, ஆலையினுடைய செயல்பாடுகள் என்ன என்பதையெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதலமைச்சருக்கு விளக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய VF6, VF7 ஆகிய 2 வகை மாடல்களான அந்த கார்களை விற்பனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். தூத்துக்குடி மதுரை புறவழிச்சாலையில் இந்த வின்பாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பேட்டரி காரில் சென்று வின்பாஸ்ட் ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள். மு.க.ஸ்டாலினோடு அமைச்சர் டிஆர்பி ராஜா, MP கனிமொழி உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். செய்தியாளர் கண்ணன் மீண்டும் இணைக்கிறார். கண்ணன், உங்களிடம் இருக்கக்கூடிய கூடுதல் தகவல். நிச்சயமாக தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசானது தற்போது செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக கூட வேண்டுமானால் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தென் மாவட்டங்களின் தொழில் வளர்ச்சியில் மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தும் ஒரு ஆலையை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். அதன்படி பார்த்தால் தூத்துக்குடியில் வியட்நாமின் மிக முக்கிய ஒரு மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலையான
வின்ஃபாஸ்ட் உற்பத்தி தொழிற்சாலையின் அந்த தொழிற்சாலையை தூத்துக்குடியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார். திறந்து வைத்து அந்த தொழிற்சாலையை பார்வையிட்டு வருகிறார். இந்த தொழிற்சாலையை பொறுத்தவரையை VF6 அதாவது வின்ஃபாஸ்ட் 6 மற்றும் வின்ஃபாஸ்ட் 7 VF6 அந்த VF7 ஆகிய 2 வகையான மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. இந்த உற்பத்தி செய்யப்பட்ட வாகனத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டு வருகிறார். இந்த மின்சார வாகனத்தை பொறுத்தவரையில் முழுவதுமாக, அதாவது தூத்துக்குடியிலே முழுவதுமாக உற்பத்தி செய்யும் வகையில் இந்த தொழிற்சாலையானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலையிலிருந்து இந்த 2 வகையான கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது அந்த வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலையில் அந்த அதிகாரிகள் மின்சார வாகனத்தில் என்னென்ன வசதிகள் உள்ளது என்பது தொடர்பாக முதலமைச்சருக்கு விரிவாக விளக்கம் அளித்து வருகின்றனர். இந்த வின்ஃபாஸ்ட் காரை பொறுத்தவரையில் 4 சீட்டர் காராக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வின்ஃபாஸ்ட் காரின் பேட்டரி முழுவதும் காரின் அடிப்பகுதியில் இருக்கிற முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 4 சீட்டர் காரின் அடிப்பகுதி முழுவதுமாக இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த வின்ஃபாஸ்ட் வாகனத்தில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் உள்ளது, என்னென்ன வசதிகள் உள்ளது என்பது தொடர்பாக அந்த வின்ஃபாஸ்ட் ஆலையின் நிர்வாகிகள் முதலமைச்சருக்கு விரிவாக விளக்கம் அளித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அந்த வின்ஃபாஸ்ட் ஆலையில் பணிபுரிவதற்காக தூத்துக்குடியை சுற்றி உள்ள பகுதிகளிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த இளம் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ சேர்ந்த படித்த அந்த மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அந்த மாணவர்களிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பு உரையாடினார். நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு, அதாவது மின்சார வாகன தொழிற்சாலை தொடர்பான அவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அனைத்து வகையான பயிற்சிகளும் வழங்கப்பட்டது. அந்த மாணவர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால், நான் முதல்வன் திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட அந்த தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்கள் பெரும்பாலான பணியாளர்கள் பெண்களாகவும், அதாவது பெண்களை அதிக அளவில் வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு தென் மாவட்டங்களில் உள்ள அந்த பல்வேறு தொழிற்சாலைகளில் பெண்களுக்கு அதிக அளவு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலையிலையும் பெண்களுக்கு அதிக அளவு வேலை வாய்ப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட அந்த மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது உரையாற்றி வருகிறார். இந்த வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலையை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 16,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்யும் அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அடுத்த சில மாதங்களில் கடந்த ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு சரியாக 18 மாதங்களில் தொழிற்சாலையானது தனது உற்பத்தியை தொடங்கி உள்ளது. தொழிற்சாலைக்கு தேவையான அனைத்து அனுமதியும் தமிழ்நாடு அரசானது விரைவாக வழங்கி மிகவும் விரைவாக தொழிற்சாலை தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தமிழ்நாடு அரசு வழங்கியது. அதன்படி பார்த்தோம் என்றால் 18 மாதங்களில் இந்த தொழிற்சாலையானது தற்போது உற்பத்தியை தொடங்கி உள்ளது. தொழிற்சாலையில் VF6 அந்த VF7 அந்த 2 கார்கள் உற்பத்தி செய்யப்பட உள்ளன. இந்த 2 கார்களும் முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள அனைத்து மாநிலங்களும் உற்பத்தி செய்வதற்கான வைக்கப்பட்டுள்ளது. அந்த அதாவது VF6 இந்த VF7 அந்த 2 வாகனங்களும் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்ய உள்ளன. தொழிற்சாலையை பொறுத்தவரையில் தற்போது முதல் கட்டமாக சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டிற்கு ஒரு 50,000 மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்யும் அளவிற்கு தற்போது 2 பணிமனைகள், 2 கிடங்குகள், கார் பரிசோதனை நிலையம் உள்ளிட்ட தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் முழுவதுமாக இந்த தொழிற்சாலையானது விரிவாக்கம் செய்யப்பட்டு 16,000 கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு 1.50 லட்சம், அதாவது 1.5 லட்சம் கார்களை உற்பத்தி செய்யும் அளவிற்கு இந்த தொழிற்சாலையின் திறனானது அதிகப்படுத்தப்பட உள்ளது. இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகளில் தொழிற்சாலையானது முழுவதுமாக தனது திறனை எட்டி ஆண்டுக்கு சுமார் 1.50 லட்சம் கார்களை தயாரிக்கும் அளவிற்கு முழு திறன் கொண்ட தொழிற்சாலையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அனைத்து அனுமதிகளும் தமிழ்நாடு அரசு விரைந்து வழங்கியுள்ளது. அதன்படி முதல் கட்டமாக 1199 கோடியில் 114 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தூத்துக்குடியில் இருந்து திறந்து வைத்து தொழிற்சாலையில் அந்த கார்களில் என்னென்ன வசதி உள்ளது என்பது தொடர்பாக முழுவதுமாக பார்வையிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, வின்ஃபாஸ்ட் ஆசியாவின் CEO உள்ளிட்ட மிக முக்கிய அதிகாரிகள், தமிழ்நாடு அரசின் மிக முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் இந்த வின்ஃபாஸ்ட் கார் ஆலை திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காரின் மேல் கையெழுத்திட்டு அந்த விற்பனையை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். செய்தியாளர் கண்ணனிடம் தொடர்ந்து பேசலாம். செய்தியாளர் கண்ணன், இப்போ இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனமானது முழுவதுமாக விரிவாக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில, அப்படி முழுவதுமாக விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில எவ்வளவு பேருக்கு இன்னும் கூடுதலாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது, நேரடியாகவும் மறைமுகமாகவும்? நிச்சயமாக கூற வேண்டும் என்றால் தற்போது முதல் கட்டமாக தான் இந்த வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலையானது அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி சுமார் 1200 கோடி அளவிற்கு 114 ஏக்கரில் இந்த வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலையானது தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக சுமார் 500 முதல் 1000 பேருக்கு இங்கு வேலை வாய்ப்பானது அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை வாய்ப்பில் பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அந்த பாலிடெக்னிக், அந்த சுற்றி உள்ள பகுதிகளில் பாலிடெக்னிக் மற்றும் ஐடி படித்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அதிக அளவிற்கு வழங்கும் வகையில் இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலையானது கடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் 16,000 கோடி ரூபாய் அளவிற்கு 1.50 லட்சம் கார்களை உற்பத்தி செய்யும் அளவிற்கு மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி பார்த்தோம் என்றால் இன்னும் 2 அல்லது 3 ஆண்டு, அதாவது சரியாக கூற வேண்டும் என்றால் இன்னும் 2.5 ஆண்டுகளில் இந்த 16,000 கோடி ரூபாய்க்கான முழு முதலீட்டும் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் 2025 ஆகஸ்ட் ஆகிறது. 2027 ஆகஸ்ட் மாதத்தில் தொழிற்சியானது முழுவதுமாக தனது அந்த இலக்கை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் 16,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம் மின்சார கார்களை உற்பத்தி செய்யும் திறனுள்ள தொழிற்சாலையாக அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த தொழிற்சாலையானது மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முதல் கட்ட தொழிற்சாலையாக மிகவும் விரைவாக, அதாவது 18 மாதங்களில் அதுக்கு உண்டான சுற்றுச்சூழல் அனுமதி, இடம் ஒதுக்கீடு, முதல் கட்ட பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு அதற்கான அனைத்து அனுமதியும் தமிழ்நாடு அரசு வழங்கிய காரணத்தினால் 18 மாதங்களில் இந்த தொழிற்சாலையானது தொடங்கப்பட்டது. ஒரு மின்சார வாகன தொழிற்சாலையானது இவ்வளவு விரைவாக தொடங்குவதானது இதுதான் முதல் முறை என்று பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் ஒரு 18 மாதங்களில் தொழிற்சாலையானது தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் இந்த உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு மறுபுறமும் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்படும். அதன்படி பார்த்தால் இன்னும் 2 ஆண்டுகளில் தொழிற்சாலை, அதாவது ஆண்டுக்குள்ளி தற்போது உள்ள தொழிற்சாலை ஆண்டுக்கு 50,000 மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்யும் அளவிற்கு திறன் கொண்டதாக உள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் இன்னும் 1.50 லட்சம், அதாவது இன்னும் 1 லட்சம் கார்களை உற்பத்தி செய்யும் திறனை அதிகரித்து இன்னும் 2 ஆண்டுகளில் 1.50 லட்சம் கார்களை உற்பத்தி செய்வதற்கான திறன் கொண்ட தொழிற்சாலையாக மாறும் என்றும் 16,000 கோடி முழு முதலீட்டும் இன்னும் 2 ஆண்டுகளில் முதலீடு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் ஆலையை முதலமைச்சர் திறந்து வைத்து விற்பனையை தொடங்கி வைத்திருக்கிறார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.